அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதங்களிலும் 11 ரக்காத்துகளை விட அதிகமாக தொழமாட்டார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2013. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் ரமலான் மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட இரவு தொழுகையை பற்றி பேசுகிறது. இந்த ஹதீஸில் 11 ரக்காத்துகள் என்று எண்ணிக்கை சொல்லப்பட்டிருந்தாலும் வெவ்வேறு ஹதீஸுகளில் 7 ரக்காத்துகள், 9 ரக்காத்துகள், 13 ரக்காத்துகள் என்றெல்லாம் நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கின்றன. சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால், ரமலான் மாதத்திற்கென்று சிறப்பான எந்த ஒரு தொழுகையையும் அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ நமக்கு கற்றுத்தரவில்லை. வழக்கமான நாட்களில் தொழக்கூடிய இரவு தொழுகையைத்தான் ரமலான் மாதத்திலும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். வேறுபாடு என்னவென்றால், மற்ற காலங்களை விட ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையில் ஈடுபடுவதை ஆர்வமூட்டியிருக்கிறார்கள். அதனுடைய நன்மையை சிறப்பித்து சொல்லி இருக்கிறார்களே தவிர, இந்த மாதத்திற்கு மட்டும்தான் இந்த தொழுகை என்று, ரமலானுக்கென்று எந்த ஒரு தொழுகையையும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லவில்லை என்பதை இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதங்களிலும் என்ற வாசகம் தெளிவுபடுத்துகிறது. அன்பானவர்களே, இவ்வளவு தெளிவாக சொன்ன பின்னரும் தராவீஹ் என்ற பெயரில் ஒரு தொழுகையை உருவாக்கி அது ரமலான் மாதத்திற்கு மட்டுமே உரியது என்ற எண்ணத்தை முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் விதைத்திருக்கிறார்கள். இது மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ சொல்லாத, இஸ்லாமிய வழிகாட்டுதல்களில் ஆதாரம் இல்லாத ஒரு செயலை செய்வதன் மூலமாக நன்மையை பெறுவதற்கு பதிலாக மறுமையில் தீமையை சம்பாதித்தவர்களாக, அதாவது பிதஅத் செய்த குற்றவாளிகளாக அல்லாஹுவின் சமூகத்தில் நிற்க வேண்டுமே என்ற அச்ச உணர்வு கூட இல்லாமல் சர்வசாதாரணமாக இதுபோன்ற பிதஅத்தான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்மால் முடிந்த அளவிற்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.